Redmi அவங்களுடைய நோட் சீரிஸ்ல Redmi Note 13 சீரிஸை இந்தியாக்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ Redmi Note 13, Redmi Note 13 Pro, Redmi Note 13 Pro Plus அப்படின்ற 3 மாடலை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிபிகேஷன் என்ன, இந்த மொபைல் என்ன இருக்கு என்ன இல்ல, இதோடைய பிரைசஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் டீடைல்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஓவராலா வெயிட்டே நாங்க ரெடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Note 12 சீரிஸை விட. ஸோ Note 13 பாத்தீங்கன்னா 173.5 கிராம்லையும், Note 13 Pro பாத்தீங்கன்னா 187 கிராம்லையும், Note 13 Pro Plus பாத்தீங்கன்னா 199 கிராம்லையும் கொடுத்திருக்காங்க. ஓவராலா 200 கிராம்குள்ள வெயிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா Note 13 and Note 13 Proல மட்டும் IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. ஆனா Note 13 Pro Plusல பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வர 1.5 மீட்டர்ல மொபைல் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஓவராலா சூப்பர் தின் பெசல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்குறதுக்குமே ரொம்ப தின்னான பெசல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம் அப்படின்னா 6.67 இன்ச்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது 3 மொபைலுக்கும் சேஞ்சஸ் ஆகவே கிடையாது. ஆனா Redmi Note 13ல மட்டும் பாத்தீங்கன்னா 1000 நிட்ஸும், 13 Pro and 13 Pro Plusல பாத்தீங்கன்னா 1800 நிட்ஸ் வரை கொடுத்திருக்காங்க. சோ Note 13ல மட்டும் Corning Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனும், Note 13 Pro and Pro Plusல பாத்தீங்கன்னா Corning Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பாக்குறப்போ Note 13லயும் 13 Proலயும் கிளாஸியான ஒரு ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க பேக் சைடுல. ஆனா 13 Pro Plusல மட்டும் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் வேகன் லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு டிசைன் சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சில கலர் வேரியன்ட் மாறுறப்போ நமக்கு டிசைன் மேபி பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா 3 மொபைல்லையும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஆனா 13ல மட்டும் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் ஃபைனலா 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்படியே 13 ப்ரோலையும் 13 ப்ரோ பிளஸ்லையும் பாத்தீங்கன்னா 200 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் கொடுத்திருக்காங்க. 3 மொபைல்லையுமே ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பட் இங்க 13ல இல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 13 ப்ரோலையும் 13 ப்ரோ பிளஸ்லையும் இருக்கு. அது என்னன்னா OIS அண்ட் EIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ கேமரா வைஸ்ல பாத்தீங்கன்னா 13ல கொஞ்சம் அதையும் கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் OIS சப்போர்ட் ஆச்சு கொடுத்திருக்கலாம். அதை கொடுக்காம மிஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா அப்படியே பேட்டரி கெபாசிட்டி என்னன்னு பாக்குறப்போ Note 13ல 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. Note 13 Proல மட்டும் இங்க பேட்டரி சேஞ்ச் ஆகுது. 5500 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. 67 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜர் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல 51% மொபைல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அப்படியே Pro Plus வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. 5000 mAh தான். ஆனா 120 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 19 நிமிஷத்துல முழு மொபைலுமே சார்ஜ் ஆயிரும். ஹைப்பர் சார்ஜர்னா என்னன்னு தெரியலனா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணிருக்கோம். மேல ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அடுத்ததா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ 13ல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6080 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே Snapdragon கூட கம்பேர் பண்ணோம்னா 665 ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆல்ரெடி MediaTekல இருந்த ஒரு ப்ராசஸரை நேம் மாத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் கேம் பிளேக்கு ஓரளவு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். அந்த அளவு ரொம்ப பேடான ஒரு ப்ராசஸர் இல்ல அப்படின்னா கூட இவங்க கொடுத்து கொண்டு வந்திருக்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே 13 Pro பக்கம் வந்தோம்னா சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் கிடைக்குது. என்னன்னா Snapdragonல இருந்து Snapdragon 7S 4 Gen 2 அப்படின்ற ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலா ஆல் டைம் சூப்பரான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்பவே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படியே 13 Pro Plus பக்கம் வந்தோம்னா MediaTek Dimensity 7200 Ultra அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸரை பார்த்துடலாம். கேமிங்க்கு, மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸர், ஒரு டீசென்டான நல்ல ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க அல்ட்ரா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தெரியல. 7200 ஓகே, பட் அந்த அல்ட்ரா எதை மீன் பண்ணுது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் அவங்களுடைய சைட்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. MIயோட அபிஷியல் சைட்ல வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா 3 மொபைலுமே பாத்தீங்கன்னா Android 13ல தான் ரன் ஆகுது. Android 14 வந்துருச்சு. இந்த 2024லயும் இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி போய் 13ல தான் கொடுத்திருக்காங்க. பட் MIUI 14ல இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. Note 13ல பாத்தீங்கன்னா 7 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. Note 13 Pro and 13 Pro Plusல பாத்தீங்கன்னா 10 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து Note 13ல பார்க்க வேண்டிய விஷயம் சைட் மவுண்டர் தான் கொடுத்திருக்காங்க. அதுவே 13 Proலயும் 13 Pro Plusலயும் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்கப்பா, இங்க வந்து நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அண்ட் ரெட்மிக்கே
ஒர்த்தான அவங்களுடைய ஐஆர் பிளாஸ்டர் இந்த 3 மொபைல்லையுமே கொடுத்திருக்காங்க. சோ எல்லா ரெட்மி மொபைலையும் ஐஆர் பிளாஸ்டர் வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் அப்படின்னு வர்றப்போ நோட் 13 ப்ரோலையும் ப்ரோ பிளஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பட் 13ல மட்டும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல. டுவல் ஸ்பீக்கர் ஆக்சுவலா டுவல் ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல. பட் 3.5mm ஆடியோ ஜாக் 13லையும் 13 ப்ரோலையும் இருக்கு. 13 ப்ரோ பிளஸ்ல ஆடியோ ஜாக் கிடையாது. அண்ட் அப்படியே ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் பக்கம் வந்தோம்னா 13லையும் 13 ப்ரோலையும் UFS 2.2 கொடுத்திருக்காங்க. 13 ப்ரோ பிளஸ்ல 3.1 கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஆச்சும் கொடுத்திருக்கலாம் 13லையும் 13 ப்ரோலையும். அடுத்ததா ரேம் பக்கம் வந்தோம்னா LPDDR4X ரேம் வந்து 13லையும் 13 ப்ரோலையும் கொடுத்திருக்காங்க. இங்க LPDDR5 ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரேம் பொறுத்த வரைக்கும் 13 ப்ரோ வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ரெண்டு மொபைல்லையும் அந்த UFS வந்து கொஞ்சம் கூடுதலா கொடுத்திருக்கலாம். அண்ட் ஃபைனலா என்னென்ன வேரியன்ட் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். 6+128 17,999 ரூபாய்க்கும், 8+256 19,999 ரூபாய்க்கும், 12+256 21,999 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்க 13லயே பாத்தீங்கன்னா 12 GB வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ 21,999 ரூபாய்க்கு 12 GB ரேம்ல கிடைக்குது அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படியே 13 ப்ரோ பக்கம் வந்தோம்னா 8+128 25,999 ரூபாய்க்கும், 8+256 27,999 ரூபாய்க்கும், 12+256 29,999 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே 13 ப்ரோ பிளஸ் பக்கம் போனோம்னா 8+256 31,999 ரூபாய்க்கும், 12+256 33,999 ரூபாய்க்கும், 12+512 GB 35,999 ரூபாய்க்கும். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 18,000 ரூபாயில ஆரம்பிச்சு 36,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மேபி வந்து பிரைஸ் வந்து லைட்டா டிஃபர் ஆகலாம், வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 3 மொபைல்ல நீங்க எந்த மொபைல் சூஸ் பண்ணுவீங்க? சூஸ் பண்ணுனா இல்ல அப்படின்னா வேற பிராண்ட்ல இதை விட பெட்டரான மொபைல்லாம் இருக்கதான் செய்யுது, வேற பிராண்ட் போயிருவேன் ப்ரோ அப்படின்னு இருந்தா வேற என்ன பிராண்ட்ல நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இல்ல இந்த பிராண்ட் எனக்கு ஓகே தான், நோட் 13 ப்ரோ பிளஸ் வந்து எனக்கு அட்ராக்டிவா இருக்கு, நல்லாவே டிசைனும் பிடிச்சிருக்கு, டிசைனுக்காக மட்டும் இந்த மொபைலை சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல அப்படின்னா இதுல கொடுத்திருக்க ஸ்பெக்ஸுமே எனக்கு வந்து திருப்தியா இருக்கு அப்படின்றதுக்காகவும் சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பத்தி எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.